Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு புது மாடல்ல சிம்பிளா ஒரு விசிட்டிங் 3D விசிட்டிங் கார்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். இந்த ஷீட் இருக்குல A4 நாங்க கிளிக் பண்ணிட்டு இதல போய்ட்டு பிசினஸ் கார்டுன்னு வெச்சுக்கோங்க. அத வந்து லேண்ட்ஸ்கேப்ல வெச்சுக்கோங்க. இங்க நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருக்கேன் நேம் அதெல்லாம். அத நம்ம அப்புறமாட்டி கடைசில பார்த்துக்கலாம். இதல வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் ஏர்லைன் வெச்சுக்கிறேன். இப்போ பென் டூல் எடுத்துட்டு நான் வரையற மாதிரியே வரைஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஈவனா வைக்கலல அதுக்கு என்ன பண்ணனும்னா இங்க போய்ட்டு கிராஃப் பேப்பர் இருக்கும்ல அந்த கிராஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. 4 னு போட்டுக்கோங்க. கீழேயும் 4 னு போட்டுக்கோங்க. போட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து கலர் வேணாம். அரேஞ்ச் ஆர்டர் டு பேக். இது வந்து நமக்கு வந்து அந்த சைஸ் நம்ம கரெக்ட்டா வைக்கிறதுக்காண்டி தான். இப்போ இந்த வந்து இந்த லைன்ல நடுவுல வச்சுப்போம். இதுக்கு நடுவுல வச்சுப்போம். கொஞ்சம் சென்டர் பார்த்து வைக்கிறதுக்காண்டி தான் இது. இப்போ நம்ம கரெக்ட்டா வச்சுக்கச்சா. இந்த கர்வ் டு லைன் கொடுக்கோம்ல அதுல போய்ட்டு இப்படி லைட்டா பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணியாச்சா. இப்போ நமக்கு எல்லாமே சேமா இருக்கா. இப்போ இந்த கிராஃப் பேப்பரை நம்ம டிலீட் பண்ணிப்போம். டிலீட் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஹேர் லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கலர் கொடுப்போம். இந்த இன்டராக்டிவ் ஃபில் டூல் இருக்குல்ல அதை வச்சுட்டு இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேக்கு வந்து நான் உங்களுக்கு பிடிச்ச கலரை போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்துட்டு டார்க் ப்ரௌன் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துலையும் வந்து இந்த டார்க் ப்ரௌன் கொடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல இந்த நடுவுலயும் வந்துட்டு அதே டார்க் பிரவுன் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்க நடுவுல இருக்குல இங்க டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த ரெட் கொடுத்துக்கிறேன். இங்க டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு அதே ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இப்போ இதை இந்த பென்ல வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த கலர் இங்கே வரணும். இந்த கலர் இங்கே வரணும். இது இங்கே வரணும். அது கரெக்ட்டா அந்த ஷேப் பார்த்து வச்சுக்கோங்க. கொடுத்துட்டோம்னா நமக்கு அது வந்து அந்த ஷேட் தெரியுதா கொஞ்சம் மடங்கி வந்த மாதிரி. அப்படியே உங்களுக்கு தெரியலனா இந்த இன்டராக்டிவ் ஃபில் டூலை வச்சுட்டு நம்ம இங்க போய்ட்டு இப்படி பண்ணிக்கணும். இப்போ ஓகே ஆயிடுச்சா இந்த கலர். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நான் ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். இங்க வந்து ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். இதுக்கும் நான் ஒயிட் கலர் தான் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் வேணாம். இதுக்கு வந்துட்டு லைட்டா அந்த ஷேட் மட்டும் கொடுத்துப்போம். ஸ்மால் க்ளோன் கொடுத்துப்போம். இதில் இதை ரைட் அரேஞ்ச் ஆர்டர் டு ஃப்ரண்ட். இது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வரட்டும். இப்போ என்ன பண்ணலான்னா இதே பென் டூல் எடுத்துகிட்டு இங்கே நம்ம ஒரு கொஞ்சம் அப்படியே ஒரு பிளாக்காக இருக்க மாதிரி லைட்டாக பண்ணிக்கலாம். இப்படி நான் வரைகிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு லைன் டுக்கு அதில் கொடுத்துட்டு லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து black கலர் கொடுத்துக்கோங்க. இது ஸ்ட்ரோக் வேணாம். லைட்டா அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கிறதுக்கு இதை அப்படியே கண்ட்ரோல் D எடுத்துக்கிட்டு இங்க வந்து மிரர் கொடுத்துக்கோங்க. மிரர் கொடுத்தோம்னா நமக்கு இங்க வந்துடுச்சா. இதை இங்க கரெக்ட்டா இப்படி வச்சுக்கோங்க. கரெக்ட்டா இல்லனா இங்க நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கண்ட்ரோல் D எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் D எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே இங்கே வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து பேக். இது சிம்பிளா இருக்கிற ஒரு விசிட்டிங் கார்டு தான். இப்போ இந்த லோகோ இருக்குல்ல இந்த லோகோ எடுத்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு இங்கே வச்சுக்கோங்க. இமெயில் வந்து இந்த மாதிரி இது வந்து நீங்க கூகுள்ல போனா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த நேம் லோகோ இருக்குல்ல அதை எடுத்துட்டு வந்துட்டு இங்கே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நேம் அவங்களோட டெசிக்னேஷன்ஸ் என்ன பதவின்ட்டு அதுக்கு அப்புறமா இங்க வந்து லோகோ கரெக்ட்டா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைல் வெப்சைட் இந்த ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு பாக்ஸ் நீங்க கரெக்ட்டா இதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் விசிட்டிங் கார்டு ரெடி.